again to each and everyone. Thank you for coming here. நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றொன்று, after 50 years, maybe this is my golden jubilee year of my music career. அந்த golden jubilee year நான் முதல் தமிழ் படம் பண்ணேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அருமன் தம்பி ப்ரொடியூசர் டாக்டர் அமர் ராமச்சந்திரன், இதனுடைய டைரக்டர் அபிலாஷ் ஜி தேவர், அவங்க ரெண்டு பேருக்குமே நான் நன்றி என்ற வேலையை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் கொஞ்சம் வீக்காக இனி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். எனக்கு 20 வயசு இருக்குது. நான் 20 years தான் கேரளா வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் 75% was in Chennai. In 76 I started my career in Tamil Nadu as a musician. நான் ஒருவேளை மோர் தென் 15,000 படத்துக்கு மேலே மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட் as a music director, as a musician. எங்க கூட இப்போ அந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லையா, அதை நான் சொல்றேன். இவ்வளோ நாளாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சிலவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன கேட்டு கேள்வி, இவ்வளோ தமிழ் படம், அது மலையாள படம் பண்ணுறீங்க, அவார்டு வாங்குறீங்க, சூப்பர் ஹிட் சாங்ஸ் பண்ணுறீங்க, more than 215 films நான் பண்ணியிருக்கேன் இன் கேரளா மலையாளம். அப்போ அவங்க எல்லாம் ஏன் தமிழ் படம் பண்ணல, தமிழ் படம் பண்ணல, இது முதல்ல கேட்டுட்டு இருக்காங்க. 50 வருஷம் இல்லை, ஒரு 30 வருஷமா 35 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நான் மியூசிக் பண்ணும்போது என்னோட பிகினிங் ஸ்டேஜ் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் வித்யாசாகர், இப்படி ஒரு வருகிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸோட கூட்டம் எங்க வேலை செய்திருக்காங்க. என்னுடைய ஒரு கீபோர்ட் வாய்ச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணுறாங்க. எதுக்கு நான் போய் கேட்கணும், எனக்கு என்னுடைய மலையாளம் போகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்தது. பர்பஸ்ஃபுல்லி நிறைய வாய்ப்புகள் வந்தது. வேண்டாம், ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. தென் வயசுல அந்த ஒரு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் உண்டாக்குறாங்க மலையாளத்துல அப்படின்னு தான். பட் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஸோ அந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. இனி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் இந்த டைரக்டர் பார்த்தோட ஜாஸ்தி நான் தான் பார்த்தேன் என்னோட ஸ்டுடியோவில். நான் இந்த ரெக்கார்டிங் ரொம்ப நாள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த படத்துல இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இதுல முக்கியமா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதனுடைய கேமரா அற்புதமான கேமரா, சொல்லவே வேண்டாம். பிரசாந்த் பியூட்டிஃபுல் கேமரா. இதுல எப்படி பண்ணது, எப்படி பண்ண முடியுதுன்னு அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிற பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்ப வேண்டாம். ஆனா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த டைரக்டராலும் சரி, இதுல 10 டெக்னிக்கல் சைடு, எடிட்டர்ஸ் எல்லாம். பட் ஆக்டிங் சைடு வந்தா எல்லாருக்கும் நடிச்சிருக்காங்க. பட் 2 பேரை முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, 2 பேர் தான் முக்கியமா இந்த படத்துல இருக்கு. ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம உங்களுடைய எல்லாம் நம்மளுடைய எல்லாம் கீர்த்தன் ரமேஷ். சும்மா கிடையாது. இப்போ அந்த படம் பார்த்தா, நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, அவர் பெரிய ஹிட்டு இதெல்லாம் கொடுத்தோம் தெரியாது, பெரிய ஸ்டார் பயங்கரமான லெவல் வந்திருக்கான்னு தெரியாது. பட் படம் ரிலீஸ் ஆனவங்களுக்கு தெரியும், கீர்த்தன் ரமேஷை தவிர வேற யாருமே அந்த ஒரு அந்த மாதிரி படித்தாங்க. நான் என்னோட 50 years of experience நான் சொல்றேன். நம்ம கீர்த்தன் ரமேஷ்
நம்ம கூட உள்ள ஆள் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அந்த படத்துல நீங்க பாருங்க, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. அதே போல அந்த அது ஒரு ஹீரோயின் அஞ்சு நான் சில சீரியல் அவ்வளோ நேச்சுரலா இருக்க கேரக்டர் எப்படி எல்லாம் பாடி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாற்றி மாற்றி கஷ்டப்பட்டு திரும்பி வெண்டாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. மீதி எல்லாருமே நம்ம ஒருத்தர் சொல்ல போக அவசியம் கிடையாது. எல்லாம் டைரக்டர் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க படத்தை பற்றி. அப்புறம் இதுல பாடல்கள் எழுதுறவங்களோட பேரெல்லாம் இதுல இருக்கு, அதெல்லாம் சொல்லி மிஸ்டேக் பண்ண விரும்பல. எல்லாம் ரொம்ப அருமையா என்னுடைய லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட்டு பாடுறவங்களும் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஒருத்தர் இங்க வரல, ரைட்டா வந்துட்டு அந்த நீங்க இனி கேட்க போற சாங் ரைட்டா தான் பாடி ரொம்ப அருமையா பாடிருக்காங்க. இப்போ பாடின பாட்டு அது மெயின் சாங் பாடியிருக்கிறது ஓஃப்ரோன்னு சொல்லிட்டு பையன், நியூ ஜென்ரேஷன்ல இருக்கிற பையன் நல்லா பாடியிருக்கு. ஸ்வேதா சொல்லவே வேண்டாம், இஸ் கிங் ஆஃப் மெலடி. ஸ்வேதாவும் நல்லா பாடிட்டாங்க. ஸோ எல்லா விதத்திலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவரும் இங்க இதுல பாகமாக அப்புறம் நிச்சயமா இங்க வந்தவங்களோடும் சரி, இந்த காட்சி பார்க்கிறவங்களோடும் சரி, தயவு பண்ணி கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் இருந்தீங்க. ஸோ இனியும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் நல்ல பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் பி கிரியேட்டட். அந்த அளவுக்கு டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவை. தயவு செய்து பாருங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ சார். நம்ம சார்